ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான ஷார்ட் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ளவங்கலாம் சிவிக்கு போகிறாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு சிலருக்கு 94 மார்க் வர எடுத்துமே அவங்களுக்கு வந்து சிவியில் பேர் வரலையே, இவ்வளோ அதிக மார்க் எடுத்திருக்காங்க, அப்புறம் ஏன் சிவியில் பேர் வரலை அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நோ நான் இப்போ தான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, அந்த அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த கம்யூனிட்டியில் அவங்களுக்குள்ள ரிசர்வேஷன் இதுபடி வந்து அவங்க எடுத்த மார்க் 94 அப்படின்னா அதுக்கு மேலேயும் மேற்பட்ட மார்க்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 94 மார்க்குக்கு மேலே எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலை, 94க்கு மேலேயும் இங்கே எடுத்திருக்காங்க, அதிக பேர் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அகைன் வந்து இன்னொரு செகண்ட் லிஸ்ட்டு விடுவாங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்டேன். இல்லை, செகண்ட் லிஸ்ட்லாம் விடலை, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு இன்னும் அதை பற்றி எதுவும் வரவே இல்லை அப்படின்றத ஓப்பனாக பேசிட்டாங்க. இப்போ இதுவரை நான் உங்கள்கிட்ட பேசுனது வந்து நானே டேரெக்டாக இப்போ களத்தில் இறங்கி நான் எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கே பார்த்தீங்கன்னா நான் கேட்ட விஷயம், அதுக்கு அவங்க எனக்கிட்ட பதில் சொன்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நேற்று காலையில் நினைக்கிறேன், ஆமாம் நேற்று மார்னிங் வந்து ஒரு தகவல் வந்து நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து கசிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னா எம்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தின அந்த வரலாறுலே ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ நோட்டிஃபிகேஷனில் தான் சென்டம் போட்டது நிறையா பேர் இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி 99க்கு 99, ஏன்னா எக்ஸாம் 100 கிடையாதுல, ஒரு மார்க் ரெடியூஸ் பண்ணிட்டாங்களே, 99 தானே, 99க்கு 99லாம் வாங்கியிருக்காங்களாம். அந்த மாதிரி சென்டம் போட்டது அதிகம் உள்ள நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஓஏ நோட்டிஃபிகேஷனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து தகவலாக இருக்குது. இப்படிலாம் நடந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் தேவைப்படாது. அது என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்தப்போ அதில் நூலிலையில் வாய்ப்பை தவற விட்டவங்களாம் அடுத்து என்னடா ரெக்ரூட்மெண்ட் வரும் பார்த்தப்ப இங்கே எம்எஸ்சி சைடில் பார்த்தீங்கன்னா அகைன் வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அது பண்ணி விட்டது தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்லாம் உள்ளே புகுந்தாங்க, வந்து எக்ஸாம் எழுதுனாங்க. எக்ஸாம் எழுதுனவங்கள்ட்ட நம்ம கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரே பதில், நாங்கள் 90க்கு மேலே தான், அவங்க சொன்ன மார்க்லாம் 90க்கு மேலே தான் சொன்னாங்க. அதுவும் பயந்துக்கிட்டே சொன்னாங்க, நான் 92 தான் போட்டிருக்கேன், எனக்குலாம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. ஆச்சரியமாக கேட்டாங்க, ஏன்னா கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்படியும் எல்லாருமே சென்டமே போட்டுடலாம் போல் அந்த மாதிரி இருந்தது. அப்போ நான் 92 தான் எடுத்திருக்கேன், எனக்குலாம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. அதை பயத்தோடு கேட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக இருந்தது அவங்களுக்கு, அஸ்பிரன்ஸுக்கு. எந்த அஸ்பிரன்ஸுக்கு? குரூப் 4 அஸ்பிரன்ஸுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட டவுட்ஸ்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களே, அதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்க. ஆக்சுவலி இன்டர்வியூ வித் சிவி இப்படி தான் வைக்கணும். ரிட்டன் எக்ஸாம், 2வது ப்ராக்டிக்கல், 3வது இன்டர்வியூ வித் சிவி அப்படி தான் வைக்கணும். ஆனால் அப்படி வைக்காமல் ப்ராக்டிக்கலுக்கு முன்னாலே இந்த டைம் வந்து சிவி வைக்கிறதுனால அதனால் முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, நாங்கள் ப்ரிலிமினரியாகவே நாங்கள் சிவி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இதுக்கு மீனிங். ஸோ இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்ற வார்த்தைக்கும் 2வது லிஸ்ட்டு வரப்போகுது அப்படின்ற விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. அவங்க தெளிவான ரிப்ளையை கொடுத்துட்டாங்க. இன்னொரு ஷார்ட் லிஸ்ட்லாம் வராது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு எதுவும் வரலை, இதுவரை வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி சந்தேகம் கேட்டிருந்தீங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்துவதற்கான தேதிகள் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க சிவி டேட்லாம் பார்த்தீங்கன்னா சிவி நடத்துறதுக்கான டேட்டு 14 to 18 திங்கள் முதல் வெள்ளி வரை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 19ஆம் தேதி சனிக்கிழமை வந்து சிவி நடத்தலையே, அந்த டேட்டில் எதுவும் நடத்துகிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு விட போகிறாங்களோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அந்த ஃபார்ம் எடுத்து பாருங்கள், அந்த சொல்லியிருந்த விஷயத்தை எடுத்து பாருங்கள். 14 to 19 இந்த தேதிகளுக்குள் தோராயமான தேதியாக கொடுத்துருந்தாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் டேட்டு தான் இந்த 14 to 19 அப்படின்றது. அந்த தேதிகளுக்குள் நடத்துவோம் சொல்லியிருந்தாங்க. இந்த அதே மாதிரி சொன்ன மாதிரியே 14 to 19 அந்த 14 to 18 நடத்தியிருக்காங்க. சிவி நடத்த போகிறாங்க 18 வரை. ஸோ அதுதான் தோராயமான தேதிகளுக்குள்ளே ஒரு தேதிகளை நடத்துவாங்க. அது 14 to 17 கூட நடத்தலாம், 14 to 18 கூட நடத்தலாம். அதை வந்து 14 to 18 ஃபிக்ஸ் பண்ணி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி திங்கள் முதல் வெள்ளி வரை நடத்துகிறாங்க. அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். அப்போ 19ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவங்க சிவி நடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் அவங்களுக்கு கிடையாது. சொன்ன தேதிகளுக்குள் நடத்தி முடிக்கிறாங்களொழிய அவ்வளோதான். அதனால் 19ஆம் தேதியும் நடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்சரி மஸ்ட்டு கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது அவங்களுக்கு எதுவும். அப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே காலையில் 9 AM பேஜ் ஒன்று, அப்புறம் ஆஃப்டர்நூன் 12:30 PM பேஜ் ஒன்று, 2 பேஜாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நான் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி எனக்கு சிவி வருது, மதியானம் சிவி வருது. எனக்கு நான் 2 போஸ்டிங் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ 2 போஸ்டிங் செலக்ட் ஆன எங்களை மாதிரி நபர்களை எல்லாம் அதே 14ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே அந்த தேதிகளில் எதுவும் ஒரு 11 மணி ஊடால நுழைக்கிற மாதிரி, இல்லாட்டி ஒரு மதியம் 3 மணிக்கு நுழைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பேஜ் எதுவும் பிரித்து போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எவ்ரி பேஜ் போகிறது எத்தனை பேர்? 200 பேர் போகிறாங்க. காலையில் 200 பேர், மதியம் 200 பேர்.
எல்லா ஜோனல்ஸ்லையும் 8 ஜோனல்ஸ்லையும் இப்படி தான் இருக்குது. இந்த 200 பேருக்கு சிவி வெரிஃபை பண்ணுறது கண்டிப்பாக 3 ஹவர்ஸ் அப்படின்றது தேவைப்படும் உங்களுக்கு. அதனால தான் அந்த 9 AM-லேருந்து 12 AM வரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அவங்க 200 பேருடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் அவங்க வெரிஃபை பண்ண போகிறாங்க. இது டைமிங் கரெக்டாக பேஜ்லாம் கரெக்டாக பிரித்து போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே திரும்ப ஒரு 2 பேஜ் கூட நுழைக்கிறது, டயத்தை கொஞ்சம் 11 மணிக்கு 3 மணிக்கு போடுறது அந்த மாதிரி வேலைகள் வச்சுக்கிற மாட்டாங்க. சொன்ன டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண அப்படி தான் முடியும் அவங்களால. ஏன்னா 200 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி ஒரு 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அடுத்து என்னன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வருதான் கேட்டிங்க. இப்போ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியா இருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணினா தான் என்ன ரீசனுக்காக உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லி வரக்கூடிய லிஸ்ட்டு தான் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு. நீங்கள் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணலை, நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி மார்க்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் லிஸ்ட்டே வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன வரும்னா, இப்போ ரிஜெக்ஷன் லிஸ்ட்லாம் விட மாட்டாங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட் ஏன் விடுறாங்க, கட் ஆஃப் தான் வெளியிடுவாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கம்யூனிட்டியில் இதுதான் கட் ஆஃபு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சென்னை டிஸ்ட்ரிக்டில் பிசி கம்யூனிட்டியில் பிசி ப்ரியாரிட்டி அதுக்கு வந்து இதுதான் கட் ஆஃப் மார்க்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த கட் ஆஃப் லிஸ்ட்டு தான் நீ வெளியிட வேண்டியது இருக்குது, அதை தான் வெளியிடுவாங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட்லாம் எப்படி வரும்?